நான் நாளை இயக்குனர் சீசனில் ஃபஸ்ட்டு பண்ணுறப்போ திருச்சியில் இப்போ ஷார்ட் ஃபிலிமோட பெரிய இது இருக்குது. பட் அப்போ ஷார்ட் ஃபிலிம்னாலே யாருக்கும் பெருசாக தெரியாது. அப்படி அந்த காலகட்டத்தில் நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறப்போ பொதுவாக அந்த பொண்ணுங்களை நடிக்க வைக்கணும்னா ஆல்மோஸ்ட் நம்ம திருச்சியில் விடவே மாட்டாங்க. பெண்கள்லாம் பெருசாக முன்னே வரமாட்டாங்க. அப்போ இருக்கிறப்போ நான் சார்கிட்ட வந்து கேட்டேன், சார் ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஒரு பொண்ணு நடிக்கணும் சார், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சார்னு. அவர் உடனே நீ வா உனக்கு எந்த பொண்ணு வேணும்னாரு. அப்புறம் நாங்கள் அங்கே ஒரு பொண்ணை சூஸ் பண்ணோம். அப்போ சொன்னார், நான் அந்த பொண்ணு இங்கே தான் இருக்குது, நான் கேட்டு வச்சுருக்கேன், நீ வான்னாரு. நான் வர லேட் ஆகிடுச்சு. அந்த பொண்ணுக்கு புதுக்கோட்டைக்கு பஸ்ஸுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ பஸ் ஸ்டாண்டில் போய் அந்த பொண்ணு நிற்கும், அந்த பொண்ணு போய் பாருங்க சார். பஸ் ஸ்டாண்டில் போய் நான் பார்த்து தான் திட்டிட போகிறாங்க அப்படின்னா, இல்லை நீ போ நான் சொல்லிட்டேனாரு. நான் போய் தேடி போன பொண்ணு ஒரு பொண்ணு, ஆனால் அது பக்கத்தில் இருந்தவ ஷீலான்ற பொண்ணு இருந்தது. நான் சொன்னேன், சார் நீங்கள் பர்மிஷன் கேட்ட பொண்ணு எனக்கு வேணாம், அந்த ஷீலான்ற பொண்ணு தான் எனக்கு வேணும், அதுதான் என் கதைக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அப்படி ஆரம்பித்த ஷீலா தான் இப்போது என்ன படம் சார், இப்போது எஸ், இப்போது நிறைய படங்கள் அவங்க இப்போ ஆண் பாவம் பொல்லாதில் வருவாங்கள்ல அந்த லாயர் கேரக்டர், அந்த பொண்ணு. ஸோ எங்கேயோ ஏதோ ஆரம்பித்த ஒரு ஷார்ட் ஃபிலிமில் யாரோ நான் பார்த்து சின்னதாக அங்கேருந்து ஆசைகள் வந்தது.